அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஏகத்துவ கொள்கையை கடைப்பிடிக்க வேண்டிய முஸ்லிம்கள் அதிலிருந்து தடுமாறி செல்வதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இறந்தவர்களை குறித்த தவறான நம்பிக்கை தான் அமைந்திருக்கிறது. அற்புதங்களை வைத்து வழிகட்டு போன விஷயத்தை நம்ம கடந்த பல வாரங்களாக பார்த்து வந்தோம். ஒரு மனிதர் மரணித்த பிறகு அவருடைய நிலைமை என்ன, இந்த விஷயத்தை தவறாக புரிந்து கொண்டதில் தான் அதிகமான இணை வைத்தல் இஸ்லாம் மார்க்கத்தில் நுழைந்திருக்கிறது. அப்போ ஒருத்தர் மரணிக்கிறார் என்று சொன்னால் அவரை பற்றி என்ன மாதிரி நம்ம நம்பணும், என்ன மாதிரி முடிவு எடுக்கணும், மரணித்த பிறகு அவருடைய ஆற்றல்கள் அதிகரிக்குமா, மரணித்த பிறகு அவருக்கு முன்பு இருந்ததை விட சக்தி கூடுதலாக கிடைக்குமா, இந்த விஷயங்களை நம்ம தெளிவாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இஸ்லாத்தின் பெயரால் இணை வைத்தல் நுழைவதற்கான வாசல் முற்றாக அடைக்கப்பட்டுவிடும். இந்த இறந்தவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, இது குர்ஆனில் சொல்ல வேண்டியதும் இல்லை, நமக்கே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். உசுரோடு இருக்கிறவன் இறந்தவன் என்று பார்த்தீங்க என்று சொன்னால், உசுரோடு இருக்கிறவனுக்கு ஆற்றல் இருப்பது உங்கள் கண்ணால் பார்க்குறீங்க. இறந்து போன ஆளுக்கு ஒன்றுமே இல்லைன்னு உங்கள் கண்ணால் பார்க்குறீங்க. உசுரோடு இருக்கிறவர் பேசுகிறார், இறந்தவர் பேச மாட்டேன் என்கிறார். உசுரோடு இருக்கிறவர் செயல்படுகிறார், இறந்தவர் செயல்படுவது இல்லை. உசுரோடு இருப்பவர் பூமியில் நடமாடுகிறார், இறந்தவர் சில மணி நேரங்கள் தாமதமானால் நாரி போய்விடுகிறார், அந்த பாடியை வச்சுக்கிற முடியலை. அப்போ கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற உண்மை என்னன்னு சொன்னால், இறந்தால் எல்லாம் முடிந்து விட்டது. இதுதான் மனிதன் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு குர்ஆன் ஹதீஸ் ஆராய்ச்சி எல்லாம் தேவையில்லை. நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிற உண்மை என்னென்னா, இறந்துட்டார்னு சொன்னால் அவருக்கு இந்த உலகத்தோட உள்ள தொடர்பு முடிந்து விட்டது. முடிந்ததுனால தான் அவர் இறந்தவர் என்று சொல்கிறோம். அதனால தான் கொண்டு போய் அடக்கம் செய்கிறோம். அவர் இறக்கலை என்று சொன்னால் அடக்கம் செய்ய மாட்டோம். அவருக்கு செயல்பட முடியும், அவருக்கு ஆற்றல் இருக்குது என்று சொன்னால் ஆற்றல் உள்ள ஒரு ஆளை கொண்டு போய் புதைக்க முடியாது. இது அவ்வளோ தெளிவான ஒரு விஷயமாக இருந்தாலும் எல்லா மதத்தில் உள்ளவர்களும் என்ன நம்புகிறாங்கன்னா, இறந்ததுக்கு பிறகு அவருக்கு பவர் வந்துருச்சு நம்புகிறாங்க. முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, வேறு வேறு மதத்தில் உள்ளவர்கள் கூட இறந்து விட்டார் தெய்வமாகிவிட்டார், இறந்துட்டாலும் என்ன ஆகிட்டார்னா அவர் தெய்வமாகிவிட்டார் அல்லது பேயாகிவிட்டார் அப்படின்னு சொல்லி இறந்ததற்கு பிறகு பயங்கரமான சக்தியும் ஆற்றலும் அவருக்கு வந்து விடுவதாக நம்புகிறார்கள். இது முஸ்லீம்களும் நம்புகிறார்கள். இப்படி நம்பலாமா? அறிவு கொண்டு சிந்தித்தால் நம்ப முடியாது. குர்ஆனில் இதை பற்றி, இறந்தவர்களை பற்றி குர்ஆன் என்னவெல்லாம் சொல்கிறது, இறந்தவர்களை பற்றி எப்படி நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்பதற்கு குர்ஆன் என்ன வழி காட்டுகிறது, இதனை நம்ம அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், இறந்தவர்கள் அவர் அந்த அவுளியா அற்புதம் செஞ்சார், இந்த அவுளியா வருவார், அந்த அவுளியா ஆசி வழங்கினார் என்றெல்லாம் சொல்கிறார்கள்ல, அது எல்லாமே அடிபட்டு போய்விடும். அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, இறந்தவர்களை பேசும் பொழுது முதலாவது 35வது சூறாவில் 22வது வசனத்தில் சொல்லும் பொழுது, ஒமா எஸ்தவில் அஹையாவு ஒலல் அம்பாத், இறந்தவர்களும் உயிரோடு சமமாக மாட்டார்கள். முதல்ல பாடமாக எல்லாம் சொல்லித்தரான். உசுரோட உள்ளவன் தான், இறந்தவன் தான், இறந்தவரும் உசுரோடு உள்ளவரும் சமமாக மாட்டார்கள் அப்படின்னு அந்த வசனத்தை அல்ல ஆரம்பிக்கிறான். ஒமா எஸ்தவில் அஹையாவு ஒலல் அம்பாத், ஹயாத்தோடு உள்ளவர்களும் மௌத்தா போனவர்களும் சமமாக ஆக மாட்டார்கள். இப்போ சமமாக மாட்டார்கள்னா அவர் மேலானவராக அப்படி கூட வழங்கலாம்ல. சமமாக மாட்டார்கள்னா என்ன அர்த்தம்? இறந்தவருக்கு பவர் கூட, அப்படி கூட இடக்கு முடக்காக சில பேர் இதை புரியலாம். அதுக்கு அல்ல அதிலே சேர்த்து விளைக்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், இன்னல்லாஹ யுஸ்மியு மையஷாவ், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு தன்னுடைய போதனைகளை செவியேற்க செய்கிறான். ஒமா அன்தபி முஸ்மியின் மன்ஃபில் குபூர், கபூர்களில் உள்ளவர்களுக்கு உம்மால் செவியேற்க செய்ய முடியாது. அப்போ இறந்தவருக்கு சக்தி இல்லைங்கிறது தான் சொல்லுது. இறந்தவரும் உசுரோடு உள்ளவன் சமம் கிடையாது. உசுரோடு உள்ளவனுக்கு காது கேட்கும், இறந்தவனுக்கு காது கேட்காதுன்னு அல்லாஹ். ஒமா அன்தபி முஸ்மியின் மன்ஃபில் குபூர், கபூரில் உள்ளவர்களை செவியேற்க செய்ய உனக்கு முடியாது, நபியை உனக்கு கூட முடியாது.
அப்போ ஒருத்தர் அடக்கம் இறந்து விட்டார் என்றால் அடக்கம் பண்ணிட்டோம்னு சொன்னால் அவர் உதவுவாரா, அற்புதம் நிகழ்த்துவாராங்கிறது ரெண்டாவது விஷயம். அவருக்கு காது கேட்குமா? ஃபஸ்ட்டு விஷயம் என்னது? நீங்கள் இந்த பூமியில் இருந்த என்ன கூப்பாடு போட்டாலும், அவர்களை நோக்கி பேசினாலும், அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சாலும் கேட்டால் தானே அதை நிறைவேற்ற முடியும். கேட்பதே அதில் அடைச்சி விட்றான். முதல் வாசல் என்னது? காது கேட்குற விஷயமே அடிபட்டு போயிடுது. ஒமா அன்தபி இந்த சூழ்நாக்க முடியாதுங்கிறான். ஒமா அன்தபி முஸ்மீன் மன்ஃபில் குபூர், கபூர்களில் உள்ளவர்களை செவியேற்க செய்ய நபியை உனக்கு முடியாது. அப்போ நம்ம போய் செவியேற்க செய்ய முடியும் நம்ம நினைக்கிறோம். ரசூல்லாவே நினச்சா கூட செத்து போனால கேட்க வைக்க முடியாது. அப்போ இறந்து போனவர்கள் செவியேற்க மாட்டார்கள்ங்கிற இந்த ஒரு விஷயத்தை விளங்கி இருந்தால், இந்த இறந்தவர்கள் பேரால் உள்ள அந்த கட்டுக்கதைகள்லாம் அந்த சமுதாயத்தில் இந்த ஒரு வசனம் போதுமே. அவர் தான் கேட்காதப்பா, அவர் அதை செய்வார் இதை செய்வாருங்கிற விஷயம் ரெண்டாவது. அவுளியா பிள்ளையை தருவாரா, அவுளியா ரிசுக்கை தருவாரா, அவுளியா நிம்மதியை தருவாரா, அவுளியா நோயை போக்குவாராங்கிறது ரெண்டாவது விஷயம். அவர் செத்த பிறகு அவர் காது கேட்குமா? கேட்காதுன்னு குரான் சொல்லு. கேட்காதுங்கிற என்ன காரணம் சொல்லுதுன்னா, சமம் இல்லை. உசுரோடு உள்ளவனுக்கு கேட்குற சக்தி இருக்கிறது, இறந்தவனுக்கு அந்த சக்தி எடுக்கப்பட்டு விட்டது. திரும்பி ஒருக்கா பாருங்கள். ஒமா எஸ்தவில் அஹ்யாவு உடல் அம்பாத், உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக ஆகவே மாட்டார்கள். ஒமா அன்தபி முஸ்மீன் மன்ஃபில் குபூர், கபூர்களில் உள்ளவர்களை செவியேற்க செய்ய உமக்கு முடியாது, செத்தவர்களை செவியேற்க செய்ய இயலாது. அப்போ இவ்வளவு தெளிவாக முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், இறந்தவர்களுக்கு என்னென்ன ஆற்றல்லாம் இருக்குன்னு நினைக்கிறார்களோ அது எல்லாத்துக்கும் காது கேட்டால் தானே செய்ய முடியும். நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்கன்னா அந்த கோரிக்கை முதல் விளங்கணும்ல அவருக்கு செய்வாராங்கிற ரெண்டாவது விஷயம். எனக்கு புள்ளை வேண்டாம், அவுளியாவே பிள்ளை வேணும்னு கேட்குறீங்க, அவர் காதில் விளங்குனா தானே அவர் செய்யவே முடியும். காதை விளங்காத ஒரு செவுடன் நிலையை கீழே, செவுடன் நிலையை விட கீழ் நிலைக்கு போயிடுறார், கேட்கவே முடியாது. அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி இந்த இறந்தவர்களை குறித்து அவுளியாவே மகானே பெரியாருன்னு கூப்பிட்றாங்கல்ல, இந்த மாதிரி அழைப்பவர்களை அந்த காலத்தில் இருந்தாங்க. இப்போ புதுசாக இது உண்டானது இல்லை. அன்றைய காலத்தில் யகூதிகள் அப்படி தான் அழைத்து கொண்டிருந்தார்கள். யூதர்கள் கடந்த மகான்களை, நபிமார்களை எல்லாம், இறந்தவர்களை எல்லாம் ஹயாத்தோடு இருப்பதாக நம்பி அழைத்து கொண்டிருந்தார்கள். அன்றைய காலத்தில் இருந்த நசாராக்கள் செஞ்சாங்க, ஈசா நபியை அழைத்து கொண்டு இருந்தார்கள். அன்றைய காலத்தில் இருந்த முஸ்ரிக்கீன்கள் சிலைகளை அழைத்து கொண்டிருந்தார்கள். சிலையை மட்டும்தான் அழைச்சாண்டு கிடையாது. ரசூல்லா நபியாக இருக்கிற காலத்தில் முக்கியமான 3 சமுதாயம் இருந்தார்கள். யகூதி என்ற ஒரு சமுதாயம், நசாரான்ற ஒரு சமுதாயம், இந்த முஷ்ரிக்கு என்று இணை கற்பிக்கக்கூடியவர்கள் என்று ஒரு சமுதாயம். இணை கற்பிக்கிறவங்க சிலைகளுக்கு சக்தி உள்ளதாக நினைத்து அழைத்து கொண்டிருந்தார்கள். அவங்கள மட்டும் அழைக்கல. யூதர்கள் யார் அழைச்சாங்க? அவங்க நபிமார்களை, அவங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், நல்லடியார்களை எல்லாம் என்ன செய்வாங்க? துணைக்கு கூப்பிடுவாங்க. அவுளியாவே மகானே நபியே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு அழைத்து கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி நசாராக்கள் என்ன செஞ்சாங்க? அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஈசா நபியை அவங்க அம்மாவை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த 3 விதமான சமுதாயம் இருக்கும்போது அல்லாஹ் கேட்குறான், வல்லதீன எதுவுன மிந்தூன் இல்லாஹி, இவர்கள் அல்லாஹை விடுத்து யாரை அழைத்து கொண்டிருக்கிறார்களோ, யார் அழைச்சாலும் சரி, அல்லாவை தவிர, அது ரசூல்லாவை அழைச்சாலும் சரி, இப்ராஹிம் நபி அழைச்சாலும் சரி, எந்த ஒரு பெரியாரை மகனை மலக்குகள் அழைச்சாலும் சரி, ஜின்களை அழைத்தாலும் சரி, ஷைத்தான் அழைச்சாலும் சரி, அல்லாவை தவிர, அல்லாஹை தவிர இவர்கள் யாரை அழைத்தாலும் லா யஹ்லுகூன ஷையன், இவர்கள் எந்த ஒன்றையும் படைக்க மாட்டார்கள். நீங்கள் யாரையெல்லாம் அழைக்கிறீங்களோ அவங்க ஏதாவது படைச்சாங்களா? படைக்க மாட்டார்கள். உஹும் யுஹ்லகூன், அவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க படைக்கப்பட்டவர்கள் தானே தவிர, அதாவது இல்லாமல் இருந்து உருவானவர்கள் தான் யாராக இருந்தாலும். நீங்கள் எந்த அவுளியா, எந்த மகான், எந்த நபி சொன்னாலும் அவருக்கு வரலாறு இருக்கா இல்லையா? அல்லாவுக்கு தான் வரலாறு இல்லை. அல்லாஹ் எப்போ இருந்துருக்கிறான்னா எப்பவும் இருந்துக்கிட்டு இருக்கிறான். வேறு யாரை சொன்னாலும் வரலாறு சொல்லி ஆகணும். இவர் 1000 வருஷத்துக்கு முந்தினவர், 2000 வருஷத்துக்கு முந்தினவர், 10,000 வருஷத்துக்கு முந்தினவர். சரி, 10,000 வருஷத்துக்கு முந்தி பிறந்தார், அதுக்கு முந்தி இருந்தாரா? 10,000 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு பிறந்தார் என்று சொன்னீர்களே. ஆனால் சரி, இந்த 10,000 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கலை. அப்போ யாராக இருந்தாலும் அவர்கள் இல்லாமல் இருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்ல என்ன சொல்லி காட்டுறான்? லா யஹ்லுகூன ஷையன், அவர்கள் எந்த ஒன்றையும் படைக்க மாட்டார்கள். வஹும் யுஹ்லகூன், அவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள், படைக்கப்பட்டு இருக்கிறாங்க. அந்த படைக்கப்பட்டு இருக்கிறவங்களை போய் இன்னும் கூப்பிட்றீங்க. சொல்லிட்டு அம்பாத்துன், அவங்க செத்தவர்கள், அவங்க மையத்துகள். அம்பாத்துன்னு மையத்து, இறந்தவர்கள்னு ஒரு கண்ணியமாக சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் மௌத்துன்னா சாவுன்னு அர்த்தம். அம்பாத்துன், அவர்கள் மரணித்தவர்கள், செத்துவிட்டவர்கள். செத்துவிட்டவர்களே அர்த்தம் வழங்கி போயிடுதுல. இன்னும் அழுத்தமாக கைரு அஹ்யாயின், உசுரோடு உள்ளவர்கள் அல்லங்கிறான்ல. இறந்தவர்கள் என்று சொன்னாலே அதனுடைய அர்த்தம் தெளிவாக இருக்கிறது.
ஆனால் இந்த மக்கள் வந்து இறந்தவர்களுக்கு பவர் உள்ளதாக நினைக்கிற காரணத்தினால இதை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அம்பாத்துன் கைரு அஹ்யாயின், அவர்கள் இறந்தவர்கள் உயிரோடு உள்ளவர்கள் அல்ல. அப்போ நீங்கள் யாரை அழைக்கிறீங்க அவங்க எல்லாரும் இறந்தவங்க தானே. நீங்கள் யாரை கூப்பிட்டாலும் சரி அவர்கள் இறந்தவர்களா இல்லையா. இன்னும் சொல்லப்போனால் ஈசா நபி மாத்திரம் இறந்தவரில் வரமாட்டார், அவரை விதிவிலக்கு தனியாக இருக்கிறது. அவரை அழைக்கிறதே வழிகேடுன்னு நல்லா சொல்லிவிட்டான். ஈசா நபி இறக்காதவராக இருந்தும் கூட இனிமேல் தான் அவர் இறங்கி மரணிப்பார் என்று இருந்தால் கூட அவரை அழைத்தவர்களையும் அல்ல வழிகேடுன்னு சொல்லிட்டான். அவரை தவிர மற்ற யார் அழைச்சாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அழைச்சாலும் சரி அவங்க இறந்தவர் தானே. அம்பாத்துன், அவர்கள் இறந்தவர்கள், கைரு அஹ்யாயின், அவங்க உசுரோடு உள்ளவர்கள் அல்ல. அதோடு நிப்பாட்டலை. ஒமா யஷ்உரூன ஐயான யுபாஸூன், அவங்க மண்ணறையில் அடக்கப்பட்டிருக்காங்கல்ல, அடக்கப்பட்டவங்க திரும்பி எழுப்பப்படணும். இப்போ நம்மளும் அழிக்கப்பட்டு எழுப்பப்படுவோம். நம்ம இந்த உலகமெல்லாம் ஒரு நாள் அழிக்கப்பட்ட பிறகு நம்ம அனைவரும் திரும்ப எழுப்பப்படுவோம். இந்த கபூரில் அடங்கி இருக்கிற எல்லாரும் என்ன செய்வாங்க, எழுப்பப்படுவார்கள். இந்த கபூரில் அடங்கி இருக்கிறாங்களே அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நம்மளை திரும்பி எல்லாம் எழுப்பிடுவான் அப்படின்றது தெரியுமா அவங்களுக்கு? எப்போது அவங்க எழுப்பப்படுவாங்கங்கிற ஒரு விஷயம் இந்த அடக்கமாக இருக்கிறவருக்கு தெரியுமா? அதே தெரியாதுங்கிறான். ஒமா யசூரூன, இவர்கள் அறிய மாட்டார்கள் ஐயான யுபாசூன், எப்போது நாம் எழுப்பப்படுவோம் என்று அவங்களுக்கு தெரியாது. ரசூலில் அடக்கம் பண்ணியாச்சுல, எப்போ அந்த உலகம் அழியும் எப்போ எழுப்ப தெரியாது. ரசூலில் அடக்கமாயிட்டாங்க. அடக்கமான ரசூல்லாவுக்கு வந்து இன்னொரு 2000 வருஷத்தில் நம்மளை எல்லாம் எழுப்புவான்னு சொல்ல முடியுமா? முடியாது. இப்ராஹிம் நபி ஒரு 5000 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தார்னு வைங்க, அவர் கபூரில் வாழ்ந்து கொண்டு வருஷத்தை எண்ணிக்கிட்டு இது 4000 வருஷம் ஆயிடுச்சு, இன்னொரு 1000 வருஷத்தில் நம்மளை எல்லாம் எழுப்பிடுவான்னு சொல்ல முடியுமா? ஏன்னா எழுப்புறனால யாருக்கும் தெரியாத, எழுப்புறனால உசுரோடு இருக்கிற வாழ்ந்த காலத்தில் நபிமார்களுக்கு தெரியாது. இன்னல்லாஹ் இந்தஹு இல்முசா, கியாம நாளை பற்றிய ஞானம் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது, யாருக்கும் அந்த ஞானம் இல்லைன்னு சொல்கிற காரணத்தினால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீங்கள் ஒரு ஆளை போய் அவுலியா மகான்னு கூப்பிடுறீங்க, அவங்க செத்தவங்களில் போய் ஏன் கூப்பிடுறீங்க? இறந்தவர்கள் என்பதற்கு மேலே உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? இறந்தவர்கள்ங்கிற நீங்களே ஒத்துக்கிறீங்க, நீங்களே ஒரு ஆளை இறந்தவர்னு சொல்லிக்கிறீங்க, அவருக்கு பவர் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இது உலகத்தில் எந்த ஒரு அறிவுடையவர்களாவது இந்த லாஜிக் ஏற்றுக்கொள்வார்களா? அவர் இறந்துட்டாருங்க, ஆனால் பயங்கரமான சக்தி இருக்குங்க, இது எப்படி இப்போ இறந்துட்டாருன்னு சொன்னாலே சக்தி இல்லைன்னு அர்த்தம். சக்தி இல்லை சக்தி இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி வாசகம் தான் அது. அப்போ இறந்தவர் என்று ஒரு பக்கம் சொல்லிவிடுகிறீர்கள், பிறகு அவருக்கு பவர் இருக்குன்னு சொல்கிறீர்கள். அதுதான் அல்லாஹ் கேட்குறான், அம்வாத்துன் கைரு அஹ்யாயின், அவர்கள் இறந்தவர்கள் உயிரோடு உள்ளவர்கள் அல்லன்னு சொல்லிட்டு, ஒமா யஷ்உரூன, அவர்கள் அறிய மாட்டார்கள் ஐயான யுபாஸூன், எப்போது நாம் எழுப்பப்படுவோம் என்று அவங்களுக்கு தெரியாது. அப்போ கபூரில் இருக்கிற எந்த ஒரு பெரியார் மகான நபி யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு வந்து இன்னும் இத்தனை நாளில் நம்மளை எல்லாம் எழுப்புவான் அது தெரியாது. அவங்க நிலைமை என்னன்னு தெரியாதவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்களா? அவங்க நிலைமை எப்போ நம்ம எழுப்புவோங்கிற விஷயம் கூட உங்களுக்கு தெரியாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 16வது சூறாவில் 20, 21 ஆகிய வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்போ இறந்தவருக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற முக்கியமான டாபிக். ஒன்றும் தெரியாது, இறந்துட்டாங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நடக்கிற எதுவுமே தெரியாது. இந்த ஒரு இல்மு இருந்தால் வழிகட்டு போவாங்களா? இந்த ஒரு ஞானம் இருந்தால் அந்த இந்த அவுளியா கதை அந்த கதையெல்லாம் வருது, கட்டுக்கதை எல்லாமே இந்த ஒரு வரியில் விழுந்துராதா? அடே அவர் உசுரோடு இருக்கார் இறந்துட்டாரான்னு கேளுங்க. இறந்துட்டார்ல, உசுரோடு இருக்கிறாருன்னு சொன்னால் போய் அடக்குனேன். உசுரோடு இருக்கிறாருன்னு சொன்னால் அவருடைய சொத்தெல்லாம் பங்கு வச்சுக்கிறீங்க வாரிசுகள்லாம். உசுரோடு இருக்கிறாருன்னு சொன்னால் அவருடைய மனைவியாக வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனார். இந்த பல கேள்விகள்லாம் வரும்ல. உயிரோடு இருக்கிறார்கள் என்று நீங்களே சொல்ல மாட்டேங்கிறீங்க, இறந்துட்டார்னு சொல்கிறீங்க. இறந்த பிறகு பவர் இருக்குன்னு எப்படி நினைக்கிறீங்க? இந்த ஒரு ஞானம் மாத்திரம் இந்த உம்மத்துக்கு இருக்குமே, ஆனால் இந்த மாதிரி தர்காக்கெல்லாம் உண்டாயிருக்குமா? பல தெய்வ நம்பிக்கை இஸ்லாத்துக்குள்ளே இருக்கும். இஸ்லாம்ங்கிற பேரில் இந்த இதெல்லாம் நடக்குமானா நடக்காது. அதுக்கு சான்றாக கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை எல்லாம் சொல்கிறான். ஒரு நல்லடியார் இருந்தார், அவர் பேரெலாம் நல்லா சொல்லலை, ஒரு நபர்னு தான் நல்லா சொல்கிறான். கடந்த காலத்தில் ஒரு நல்லடியார் இருந்தார். அந்த நல்லடியார் என்ன செய்கிறார், பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருக்கிறார். போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாலடைஞ்சு போன ஒரு ஊரை பார்க்குறாரு. அந்த ஊரை பார்க்குறாரு. ஒரு காலத்தில் மக்கள்லாம் வாழ்ந்த ஊர் அது. இப்போ பார்க்குறாரு எந்த மனுஷன் வாழவில்லை, குட்டிச்சவராக கிடக்கிறது, இடிந்து தரைமட்டமாகி கிடக்கிறது, ஆளே மனித நடமாட்டமே இல்லை. அப்போ மனிதன் இல்லை, ஆடு மாடு இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படி சீரழிந்து கிடக்கிற ஒரு கிராமத்தை கடந்து போகிறார். அந்த கிராமத்தை கடந்து போகும்போது மனசில் நினைக்கிறாரு, இப்படி ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போச்சு, இதையெல்லாம் அல்ல உயிராக்குவான்னா எப்படி உயிராக்குவான்னு நினைக்கிறார். நல்லடியார் தான். அவருக்கு என்ன சந்தேகம் வருதுன்னு கேட்டால்,
இந்த ஊரில் உள்ள ஆடை காணா, மாடை காணா, மனுஷனை காணா, ஒன்று காணா, குரங்க காணா, இந்த ஊரில் இருந்த எல்லாமே அழிஞ்சு போச்சு. இதை எப்படி அல்லாஹ் உயிராக்குவான்? பேசிக் ஒரு ஜாமான் கூட இல்லையா உயிராக்குறதுக்கு? எப்படி உயிராக்குவான் என்று மனசில் ஒரு டவுட் வருது. வேணும்னால அவருக்கு அந்த டவுட்டை ஏற்படுத்துகிறான். டவுட்டை ஏற்படுத்தணும்னு அவர் என்ன செய்கிறாருன்னா, அன்னா யுஹ்யி ஹாதிஹில்லாஹு பாத மௌத்திஹா, இப்படி அழிந்து போன இந்த ஊரை எப்படி அல்லாஹ் திரும்ப உயிராக்குவான் அப்படின்னு மனசில் எண்ணுகிறார். எண்ணிட்டு என்ன செஞ்சார்னா, எண்ணுனோடு நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால், அவருக்கு அதை புரிய வைப்பதற்காக வேண்டி அந்த நேரத்தில் அவர் மூத்தாக்கிறான். இந்த கேள்வியை கேட்ட உடனே அமாத்தஹுல்லாஹு, அல்லாஹ் அவருக்கு மரணத்தை கொடுத்து விட்டான். மரணத்தை கொடுத்த உடனே செத்த நிலையில் 100 வருஷம் பூமிக்கு மேலே கிடக்கிறார், அழுகி போகலை. ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவதற்காக, வல்லமை நிகழ்த்தி காட்டுவதற்காக அல்லாஹ் செஞ்ச ஒரு அற்புதம். அல்லாஹ் என்ன செய்யறான்னா, அமாத்தஹுல்லாஹு மிஅத ஆமின், 100 ஆண்டுகள் அவரை மரணிக்க செய்கிறான். அந்த பூமியில் அந்த பாரடைஞ்ச கிராமத்தில் எல்லாம் என்ன செய்கிறான்னா, ஒரு உயிரை வாங்கிடுறான். உயிரை வாங்கி அங்கேயே கிடக்கிறார். எவ்வளோ நாள் கிடக்கிறாரு? ஒரு நாள் 2 நாள் இல்லை, 100 வருஷம் கிடக்கிறார். பூமிக்கு உள்ளே கூட அடக்கம் செய்யப்படலை, மேலே தான் கிடக்கிறார். மேலே இருந்தால் பொதுவாக மனித உடல் வந்து நாரி போயிடும், அழுகி போயிடும். இவர் அழுகாமல் எல்லாம் காப்பாற்றிருக்கான். அந்த 100 நாள் தன்னுடைய அதிசயத்தை காட்டுவதற்காக வேண்டி அமாத்தஹுல்லாஹு மிஅத ஆமின், 100 வருஷ காலம் அவரை எல்லாம் மௌத்தாக்கிட்டான். மண்ணுக்கு மேலே தான் இருக்கிறார். மண்ணுக்கு உள்ளே போன ஆளுக்கு விளங்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இவர் மண்ணுக்குள்ளே ஒன்று போக, மண்ணுக்கு மேலே தான் மௌத்தாகி போய்க்கிற ஜனாசாவாக இருக்கிறாரு. அதிசயமான முறையில் அந்த உடல் அழுகாமல் இருக்கிறது. அந்த நிலையில் வந்து 100 வருஷம் கழித்து அல்லாஹ் உசுரை கொடுக்குறான். செய்முறையாக புரிய வைக்கிறான். ஏன்னா எப்படி உயிராக்குவான்னு கேட்டீங்கள, இப்போ அவர்கிட்ட எல்லாம் கேட்குறான், கம் லபிஸ்த, நீ இந்த மாதிரி மையத்தா எவ்வளோ நாள் இருந்திருப்ப, இந்த உயிரற்ற நிலையில் நீ எவ்வளோ காலம் இருந்திருப்பா என்று எல்லாம் கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், லபிஸ்து யோமன் அவ் பால யோமின், ஒரு நாள் 1/2 நாள் இருக்குங்கிறார். 100 வருஷம் இருந்திருக்கிறாரு. நம்ம 100 வருஷம் இருந்தோம் என்கிற ஒரு சிமரு தெரியவில்லை. என்ன செய்கிறாரு, நான் 1 நாள் 1/2 நாள் இருந்திருப்பேன், நேற்று மூத்தானதுன்னு நினைக்கிறார். அவர் 100 வருஷம் மூத்தாக இருந்திருக்கிறாரு. 100 வருஷத்துக்கு பிறகு எல்லாம் எழுப்பணும்னு என்ன செய்கிறார், அவர் வந்து என்னை வந்து எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி மையத்தாக கிடந்தேன்னா 1 நாள் இருப்பேன், ஒரு 1/2 நாள் இருக்குங்கிறார். இல்லைப்பா, நீ 100 வருஷம் இப்படி இருந்திருக்கிறாய். பல் லபிஸ்த மிஅத ஆமின், 100 ஆண்டு இப்படி இருந்திருக்கிறாய். 100 ஆண்டு இருந்ததுக்கு என்ன ஆதாரம் காட்டுறான்ல, 100 ஆண்டு இருந்ததுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், நீ ஒரு கழுதையில் ஏறி சவாரி பண்ணி வந்தீங்கள, அந்த கழுதையும் உசுரை வாங்கிட்டேனா, அந்த கழுதை அதை கிடக்குது பார். கழுதை செத்து போய் அது மக்கி போய் கழுதை எலும்பெல்லாம் பவுடர் மாதிரி இருக்கிறது. அந்த கழுதை என்ன செய்கிறது, அந்த நேற்று செத்த மாதிரி அந்த கழுதை இல்லை. நீ என்னமோ நேற்று தான் தூங்கின செத்த மாதிரி சொல்கிற, நீ சொல்கிற, உன்னை எழுப்புனதுனால சொல்கிற. அந்த கழுதை என்ன மாதிரி ஆகிருக்குது, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கழுதையை பார். அது வந்து எலும்பு இல்லை, சதை இல்லை, ஒன்றும் இல்லை. 100 ஆண்டில் என்ன மாதிரி போயிடுறது, மக்கி பவுடர் மாதிரி போயிடும்ல. இப்போ அதை என்ன செய்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கனுக்குள்ளே அந்த கழுதை எல்லாம் உயிராகி காட்டுறான். இவரையும் மூத்தாக்கி விட்டு அந்த கழுதை என்ன செய்கிறான், ஆகுன்னு சொல்கிறான். உடனே அந்த கழுதையோட எலும்பு ஒன்றா சேர்ந்து நிற்கிது, கழுதை எந்திரிச்சு நின்றுது. அப்போ இப்படி தான் உயிராக்குவேன், இப்படி தான் உயிராக்குவேன் என்பதற்காக வேண்டி ஒரு கழுதையை வந்து ஒன்றும் இல்லாமல் அழித்து விட்டு எல்லாம் என்ன செய்யறான், அதை வந்து உயிராக்கி காட்டுறான். இப்போ நமக்கு தேவை என்ன, இதில் அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இவர் ஒரு நல்ல மனிதர். ஒரு நல்ல மனிதராக இருக்க போய் தானே இப்படி தன்னுடைய அதிசயத்தை அவர் காட்டுறான். இப்ராஹிம் நபி காட்டுற மாதிரி காட்டுறான். இப்ராஹிம் நபி எப்படி உயிராக்குவாயின்னு கேட்டவொன்னே செய்முறை விளக்கம் எல்லாம் கொடுத்தான்னு சொன்னால் ஒரு நல்லடியாருக்கு தான் கொடுத்துருக்குறான். இவர் ஒரு நல்ல மனிதர்னு அதிலே விளங்குறது. ஒரு மனிதர்னு சொல்லப்பட்டாலும் இவர் ஒரு நல்லடியார், நினைச்சவனுக்கெல்லாம் அப்படி செஞ்சிருவானால்ல, ஒரு நல்லடியாராக இருந்து இப்படி கேட்குறாரே என்பதற்காகத்தான் உனக்கு செய்முறை விளக்கமாக புரிய வைக்கிறேன். ஒரு நபியாக கூட இருக்கலாம் அவர், ஏதோ நல்லடியார்னு மட்டும் வருகிறது. அப்போ நம்ம என்னன்னு கேட்டால், 100 வருஷம் இருந்திருக்கார்ல, அவருக்கு 100 வருஷம் இருந்தவங்களுக்கு தெரியவில்லை. அவருக்கு எதெல்லாம் தெரியலை, கூட வந்த கழுதை இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிற விஷயம் அவருக்கு தெரியவில்லை. நம்ம வந்து 100 வருஷம் மௌத்தா கடந்தவங்களுக்கு தெரியவில்லை. மண்ணுக்கு மேலே தான் இருக்கிறார், மண்ணுக்கு மேலே தான் கிடக்கிறாரு, மண்ணுக்கு மேலே தான் ஜனாசா இருக்கிறது. நம்ம எந்திரிச்சிட்டு கேட்டீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு இருப்பேன்னு கேட்டால் 1 நாள் 1/2 நாள்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறார். அப்போ இதில் அதான் எதுக்கு இந்த சம்பவத்தை சொல்கிறான், இதை சொல்வதற்கு என்ன காரணம், அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நமக்கு இது என்ன சொல்லித்தரதுக்கு என்ன இருக்குது. இப்போ நம்ம உயிராக்க போகிறானா, யாரையும் சாவடிச்சுட்டு கிளப்ப போகிறானா, அதுக்கு அதை சொல்கிறான் இல்லை. இறந்தவருக்கு ஒன்றும் கிடையாதுங்கிறதுக்காக தான் இந்த சம்பவத்தை நமக்கு சொல்லி காட்டுறான். எத்தனை அதிசயங்கள் எல்லாம் நிகழ்த்தி இருக்கிறான். இதை வந்து நமக்கு குறிப்பிட்டு நமக்கு சொல்வதற்கு என்ன காரணம், அவர் யாருன்னு நமக்கு தெரியலை, அதை கூட எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறான்.
அவர் வரலாறும் சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ வரலாறு சொல்லாமல் இதை சொல்கிறான்னு கேட்டால் இதில் ஒரு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? அப்போ செத்தா ஒன்றும் தெரியாது. செத்து விட்டால் அந்த பாடி பூமிக்கு மேலே அழுகாமல் இருந்தாலும் அவர்களுக்கு சுற்றி நடக்கிற எதுவும் தெரியாது. இதை உங்களுக்கு விளங்கின செத்தவர்களை வைத்துத்தான் எல்லா வழிகாட்டையும் சைத்தான் நடத்துகிறான். நம்ம இறை வணக்கத்திலிருந்து நம்மளை அப்புறப்படுத்துவதற்கு சைத்தான் இறந்தவர்களைத்தான் கருவியாக பயன்படுத்துகிறான் என்ற காரணத்திற்காக இந்த உம்மத்தில் இப்படிப்பட்டவர்கள்லாம் உருவாகிவிடக்கூடாது என்பதற்காக எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு மனிதரை சாகடித்து 100 வருஷம் அப்படி போட்டு வைத்து அடக்கம் செய்யப்படாமல் போட்டு வைத்து அவரோட அந்த கழுதையை மக்கி மண்ணாக போக வைத்து விட்டு பிறகு எழுப்பி இவ்வளோ அதிசயத்தை நிகழ்த்தினான். அப்போ என்ன விளங்குது? இது எங்கே இருக்குன்னா குர்ஆனில் 2வது சூறாவில் 259வது வசனத்தில், பக்கராவில் 250 பெரிய வசனம் இந்த சம்பவத்தை முழுசால சொல்லி காட்டுறான். அப்போ இதில் நம்ம அறிந்து கொள்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இறந்தவர்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் தெரியவே தெரியாது. பிறகு எப்படி இந்த இஸ்லாத்துக்குள்ளே வந்துக்கிட்டு அவுலியா மகான் அப்படி தர்கா எப்படி அதிசயமாக இருக்குது? வேறு மார்க்கங்களில் உண்டாகலாம்னா அவங்களுக்கு அது பேசிக் இல்லை, சொல்லித்தரப்படலை. இறந்தவனை தெய்வமாயிடுறாருன்னு நம்ப வைக்கப்படுகிறார்கள். இறந்தவனை அந்த படத்தை வாங்கி போட்டு அதில் பத்திலாம் கொளுத்தி அதுக்கு சாமிக்கு போடுற மாதிரி என்ன செய்வாங்க, மாலையெல்லாம் போடுவார்கள். என்ன கேட்டால் அவங்களுக்கு இப்படிலாம் இறந்த பிறகு ஆற்றல் வரும் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க நம்புவதற்கு அவங்க மதத்தின்படி பேசிக் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பேசிக் இருக்குதா? நீங்கள் நம்பலாமா? இஸ்லாத்தில் அப்படி கிடையாதுன்னு சொல்லித்தந்த பிறகு எப்படி நீங்கள் இறந்தவருக்கு சக்தி வருது நம்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறான்ல. இன்னும் சொல்லப்போனால் இந்த குழந்தைக்கு சொல்கிற மாதிரி உதாரணங்களை போட்டு அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஒமா எஸ்தவில் அமா ஒல் பசீர், குருடனும் பார்வை உள்ளவனும் சமமாவானா? அல்லாஹ் கேட்குறான். ஒருத்தன் குருடன், ஒருத்தனுக்கு பார்வை நல்லா இருக்குது, 2 பேரும் சமமாவார்களா? சமமாக மாட்டார்கள். இது தெரிஞ்ச விஷயந்தான். இது எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால் இதையெல்லாம் விளங்கின நீ செத்தவனுக்கும் உசுரோடவனுக்கு வித்தியாசம் தெரியாமல் அதுதான் அதை சொல்வதற்கு முன்னாடி இதை போடுறான்ல. இதெல்லாம் சொல்லி தெரிகிற விஷயமா? அதாவது குருடனும் பார்வை உள்ளவனும் சமம் யாரும் நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. உலகத்தில் எந்த மனுஷனும் சொன்னது இல்லை. இது கரெக்டாக விளங்கி வச்சிருக்கிறீல்ல, அப்போ ஏன்டா இதை விளங்க மாட்டேங்குதுன்னு கேட்குறான்ல. என்ன செய்யறான்? ஒமா எஸ்தவில் அமா ஒல் பசீர், பார்வை உள்ளவனும் குருடனும் சமமாக மாட்டார்கள். உலல் லுலுமாத்து உலல் நூர், இருள்களும் ஒளியும் சமமாகாது. ஒருத்தன் போய் கேட்குறீங்க இருளும் வெளிச்சம் ஒன்றாங்கிறீங்க, அது எப்படி ஒன்றாகும்? இது வேறு தான், அது வேறு தான். அது பவர், இது பவர் அற்றது. விளங்குறீங்களா இல்லையா? அதே மாதிரி உலல் லில்லு உலல் ஹரூர், வெப்பமும் நிழலும் சமமாகாது. வெயில் அடிக்கிறது, ஒரு பக்கம் நிழல் இருக்கிறது, 2 சமமா? வெயில் இருந்தால் நீ காஞ்சி போயிடுவ, நிழலில் இருந்தால் நீ சுகமாக இருப்பாய். 2ம் சமமாகாது. அப்படி சொல்லிட்டு ஒமா எஸ்தவில் அகையா உலலம்பார், இதே மாதிரி தான் இறந்தவரும் உயிரோடும் சமமாக மாட்டார்கள். இது சொல்லுதான் போட்டோம். இந்த இறந்தவரும் உயிரோடும் சமமாட்டார்கள்ங்கிற விஷயம் மட்டும் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் புரியுதில்லை. ஒரு குருடனையும் பார்வையுடன் கொண்டாந்து நிப்பாட்டி 2 பேரும் சமமானு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சமம் இல்லைம்பீங்க. யாருக்குப்பா பார்க்குற ஆற்றல் இருக்குன்னு கேட்டால் இவனுக்கு இருக்குது, இவனுக்கு இல்லைம்பியலாம் இல்லையா? அப்போ ஒரு குருடனையும் பார்வை உள்ளவனையும் பார்த்தால் இவனுக்கு என்ன இயலும் அவனுக்கு என்ன இயலாதுன்னு உங்களுக்கு தெரிகிறது. அதே மாதிரி இருளையும் ஒளியையும் காட்டினோம் என்று சொன்னால் ஒரு பக்கம் இருட்டாக இருக்குது, ஒரு பக்கம் வெளிச்சம் போட்டு அடைச்சிட்டோம். இந்த பக்கம் என்னடா இருக்குது, இந்த பக்கம் என்னடா இருக்குது, இந்த பக்கம் ஒன்றுமே தெரியலைங்க, இந்த பக்கம் எல்லாம் தெரியுதுங்க பியா இல்லையா? தெரியுதுல உனக்கு. அப்போ இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் உனக்கு வித்தியாசம் தெரிகிறது. அதே நேரத்தில் வெயிலுக்கும் நிழலுக்கும் வித்தியாசம் தெரிகிறது உனக்கு. வெயிலுங்கிறது உனக்கு சுடுது, நிழலுங்கிறது சுட மாட்டேங்குது அப்படிங்கிற வித்தியாசத்தை நீ விளங்குகிற. இதெல்லாம் விளங்கிட்டு உயிரோடு உள்ளவர்கள் இறந்தவன் வரும்போது மாற்றினா அது இறந்தவனு பவர் கூடங்கிற, இறந்தவனே என்னதுக்கு பவர் ஜாஸ்திங்கிற. அதை கேட்குறான். ஒமா எஸ்தவில் அஹையாவு உடல் அம்பார், உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர். இதெல்லாம் இப்போ சாதாரண மனிதன் பார்த்தான்னா அவன் சிரிப்பான். இது இல்லாமல் சொல்லி தருவாங்கன்னு. இதன் தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன் சொல்கிறான்? தெரியாமல் இருக்கிறீங்களே, தெரிஞ்ச விஷயந்தான். சைத்தான் திரையை போட்டு மறைச்சி விட்டானே, எல்கேஜியான விஷயந்தான் இது. உசுரோடு உள்ளவனும் இறந்தவனும் சமமாக மாட்டான் என்பது ஒரு ஆரம்ப பாடத்தில் படிக்கிற ஒரு பாடம். நீங்கள் இஸ்லாத்துக்குள்ளே இருந்து கொண்டு தவறான நம்பிக்கை, ஊட்டப்பட்ட நம்பிக்கை அடிப்படையில் செத்த பிறகு பவர் வந்துருச்சு நம்புறீங்கல்ல, அதுக்காக சொல்லித்தர வேண்டி இருக்கிறது. அந்த நம்பிக்கை இருக்க போய் சொல்லித்தந்தும் இருக்கிறீங்க. இப்படி சொல்லித்தந்த பிறகும் செத்தவங்களை வச்சுக்கிட்டு வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், செத்தவர்களுக்கு விழா நடத்துகிறீர்கள், செத்தவருக்கு நேர்ச்சை செய்கிறீர்கள், செத்தவருக்கு காணிக்கை கொடுக்கிறீர்கள், செத்தவரிடத்தில் போய் கால்நடைகளை அறுத்து என்ன செய்ய பலியிடுகிறீர்கள், செத்தவருக்காக கோரிக்கை வைக்கிறீர்கள், உண்டியலில் கொண்டே காசை போடுகிறீர்கள். இதெல்லாம் எதை வச்சு போடுகிறீர்கள்? பவர் இருக்குன்னு போடுகிறீர்கள்.
அல்ல பவர் இல்லைங்கிறான். அதை சொல்லிவிட்டு இன்னல்லாஹ யுஸ்மி மையஷா, அல்லாஹ் நாடியவர்களை செவியேற்க செய்கிறான். ஒமா அந்த பிமுஸ்மியின் மன்ஃபில் குபூர், கபூரில் இந்த இடத்துலையும் போடுறான், கபூரில் உள்ளவர்களை செவியேற்க செய்ய உனக்கு முடியாது அப்படிங்கிறான். அப்போ இதில் நம்ம சொல்ல வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டால், இறந்தவர்களுக்கு எதுவும் தெரியாது, காதும் கேட்காது, இந்த உலகத்தில் இருந்த எந்த ஒரு விஷயமும் தெரியாது. இது பேசிக்கான இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை. அடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த குகைவாசிகள், சூரத்துல் கஹ்ஃப்னு ஒரு அத்தியாயம் கூட இருக்குது, குகைவாசிகள்னு சொல்லுவோம். அவங்க யாருன்னு கேட்டால் ஒரு காலத்தில் வாழ்ந்த நல்ல மக்கள். அந்த நல்ல மக்கள் ஈசா நபி உம்மத்தில் உள்ளவங்க ஏகத்துவ கொள்கையை கடைப்பிடிக்கிறாங்க. ஆனால் அன்று உள்ள மக்கள் அதை ஏற்றுக்கிறல, இவங்களை துன்பப்படுத்துகிறாங்க, தொல்லைப்படுத்துகிறாங்க. இந்த ஏகத்துவ கொள்கையில் இருந்த காரணத்தினால கடுமையான அடக்குமுறைக்கு ஆளாகிறாங்க. அந்த ஊரில் வசிக்க முடியாத நிலைமை வந்தவொன்னு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஊர் வேணாம், எங்கிட்டாவது போய் நம்ம எங்கிட்டாவது வேறு பக்கம் போயிடுவோம்னு புறப்பட்டு ஒரு குகையில், ஒரு மலையில் ஒரு குகை இருக்கிறது, அந்த குகையில் போய் கொஞ்ச நேரம் இளைப்பாற போகிறாங்க. குகையிலே போய் தங்குறதுக்கு அவங்க போகலை, கொஞ்ச நேரம் இளைப்பாறை விட்டு வேறு எங்கிட்டாவது போகலாம், வேறு ஏதாவது ஊருக்கு போகலாங்கிறதுக்காக வேண்டி வந்த இடத்தில் ஒரு இளைப்பாறுவதற்காக அந்த குகையில் தங்குறாங்க. தங்கின உடனே அவங்கள எல்லாம் நினைச்சிட்டான், அங்கனே மரணிக்க செஞ்சுட்டான். 300 வருஷத்துக்கு மேலே, அந்த மேலே உள்ள வருஷம் எவ்வளோ என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்ட்டான். பலரும் பலவிதமாக சொல்கிறார்கள்னா, ஆனால் 300 வருஷத்துக்கு லபிசூஃபி கஹபியும் சலாசமேத்தின் சினின், 300 ஆண்டுகள் அந்த குகையில் அவர்கள் தங்கியிருந்தார்கள், மரணித்தவர்களாக தங்கியிருக்கிறார்கள். அப்போ பாடியாக ஜனாசா வாக்கி போட்டால் 300 வருஷமா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எழுப்புறான் பிறகு 300 வருஷத்துக்கு பிறகு, 300 வருஷத்தில் நடந்திருக்கேன், அந்த ஊரில் எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இவங்களை யார் ஏற்றாங்களோ அவங்களாம் செத்து போயிருப்பான், அவனுடைய புள்ள அவனும் செத்து போயிருப்பான், அவனுடைய பேரம்பத்தியல் 3வது தலைமுறை 4வது தலைமுறை தான் அந்த ஊரில் இருந்துக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் எழுப்பி விட்டவொன்னே அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, நமக்கு பசிக்கிற சாப்பாடு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காசை கொடுத்து நல்ல ஹலாலான உணவு விற்கிற கடையாக பார்த்து போய் இதை வாங்கிட்டு வா, முடிஞ்சு பிடிச்சிட்டு போகிறாங்க. அவங்க என்ன நினச்சிட்டு பேசுகிறாங்கன்னா, அதே நிலையில் இருக்குது. 300 வருஷம் ஆனது தெரியலை, நேற்று தான் படுத்து தூங்குன மாதிரி நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தங்கள்கிட்ட உள்ள காசுகளை கொடுத்து உணவுகளை போய் வாங்கிட்டு வாங்கப்பா, பசியாக இருக்குதுன்னு சொல்லி 300 வருஷம் பசி இல்லாமல் அல்ல வச்சுட்டு அவங்கள முடித்தவொன்னே பசி தெரியுது, பசித்தவொன்னே உணவு வேணும், போய் அனுப்பி பார்த்தா அங்கே கதை வேறையாக இருக்குது. பண்ணுங்க, அந்த ஊரே மாறி போய் கிடக்குது, அவங்கெல்லாம் இல்லை. அப்போ தான் இவ்வளோ காலத்துக்கு நம்ம இருந்திருக்கோங்கிற விஷயமா உங்களுக்கு புலப்படுது. அப்போ 300 வருஷம் இருந்தது ஏன் உங்களுக்கு தெரியலை? நல்லடியார்கள் தானே, மிகச்சிறந்த நல்லடியார்கள் அவங்கள புகழ்கிறான்ல. இன்னகும் ஃபித்தியத்துன் ஆமனும் பிரப்பிகும் ஜித்னாகும் ஹுதா, இவர்கள் அல்லாவை நம்பிய இளைஞர்கள், அவர்களுக்கு நேர்வழியை நம்ம அதிகப்படுத்தி கொடுத்தோங்கிறான்ல. இந்த குகையில் வாழ்ந்த இளைஞர்களை பற்றி உறுதியான நன்மக்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நல்லடியார்கள் 300 ஆண்டு காலம் மரண நிலையில் இருக்கிறாங்க, மரணித்த மாதிரி கிடக்கிறாங்க, எந்த பேச்சு மூச்சு இல்லை. 300 வருஷத்துக்கு போய் எழுப்பி பார்த்தா ஒன்றும் தெரியல உங்களுக்கு. அப்போ இறந்த பிறகு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் தான் இறந்தால் தான் பவர் வந்துருக்குறீங்கள. 300 வருஷத்தில் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியலையே. இந்த விஷயத்தை 18வது சூறாவில் 19வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான், இன்னும் பல வசனங்களில் தொடர்ச்சி அதை சொல்லுகிறான். அப்போ இறந்தவர்களுக்கு எந்த ஒரு ஆற்றலும் எந்த ஒரு பவரும் கிடையாது என்பது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்பதை நீங்கள் ஆழமாக பதிய வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு காலத்தில் உங்களுக்கு தௌஹீதை விட்டு வழி தவிர மாட்டீர்கள். இது சம்பந்தமான கூடுதல் விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரங்கள் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த சில நாட்களுக்கு முன்னால் இந்த வக்ஃபு வாரியத்தினுடைய திருத்த சட்டம் என்று பாரதிய ஜனதா ஒரு சட்டம் கொண்டு அதுக்கு நாடாளுமன்றத்தில் கடுமையான எதிர்ப்பு கிளம்பிய பிறகு அது ஒரு கூட்டுக்குழு விசாரிக்கும் என்ற ஒரு குழுவை அமைத்து கண்டுடைப்புக்காக வேண்டி அந்த குழுவில் எதிர்க்கட்சிகள்லாம் சேர்த்து விசாரணையெல்லாம் நடத்தி அந்த எதிர்க்கட்சிகளுடைய எந்த ஒரு பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து விட்டு என்ன சட்டம் கொண்டு வந்தாங்களோ அதையே நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சு மெஜாரிட்டி இருக்கிற காரணத்தினால அதை நிறைவேற்றி விட்டார்கள். அந்த திருத்த சட்டம் நீங்கள் என்ன மனு கொடுத்தீங்க, என்னமோ செஞ்சீங்க, எதுக்கும் வகை வைக்கலை, எதுக்கும் மரியாதை வைக்கலை. என்ன நம்ம நினச்சோம்னு கேட்டால், இந்த முஸ்லீம் நண்பர்கள் வேடம் போடக்கூடிய இந்த சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் போன்றவர்கள் இதை எதிர்ப்பாங்க, எதிர்த்தால் மெஜாரிட்டி கிடைக்காது, அந்த மசோதா நிறைவேறாது, அந்த மாதிரி டயலாக் விட்டு ஏமாற்றி வேறு இருந்தாங்க. முஸ்லீம்களை ஏமாற்றுவதற்காக நிதிஷ்குமாருடைய ஆதரவில் தான் பிஜேபி அரசாங்கம் இருக்கிறது.
சந்திரபாபு நாயுடுடைய ஆதரவில் தான் கூட்டணி ஆட்சி தான் இருந்து கொண்டிருக்கிறது, தனி மெஜாரிட்டி இல்லை. அப்போ இவங்கெல்லாம் அந்த நேரத்தில் வந்து ஒழுங்காக களமாடுவாங்கன்னு நினைத்து கொண்டு நம்மலாம் இருந்தோம். எல்லாம் சேர்ந்து அந்த மசோதா ஓகேன்னு சொல்லி நினைஞ்சிட்டாங்க, அதை விடமாட்டோம், அப்படி எதிர்ப்போம் அப்படின்லாம் கடுமையாக பேசியவர்கள் வெளில போய் என்ன செஞ்சிட்டாங்கன்னா மசோதா நிறைவேறிச்சு. இப்போ என்ன நடக்கும்னு கேட்டால், அந்த வக்குப்புடைய பல லட்சம் கோடி சொத்துகள் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களில் முஸ்லீம் அல்லாதவர்கள்லாம் அதில் உறுப்பினர்களாக இனி நியமிக்கப்படுவார்கள். அவர்கள் மெஜாரிட்டியாக இருப்பார்கள். எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் நியமிக்கப்படணும் என்று அதில் சட்டம் இருக்குது. முஸ்லீம் எம்எல்ஏ முஸ்லீம் எம்பின்னு இருந்தது திருத்தி வெறும் எம்எல்ஏ எம்பின்னு ஆக்கிட்டானுங்க. அப்போ எம்பிங்கிற முறையில் ஒரு 2 காவிகளை நுழைச்சி விடுவாங்க, எம்எல்ஏங்கிற பேரில் 2 காவியை நுழைச்சி விடுவாங்க. அதே மாதிரி வந்து முஸ்லீம் அல்லாதவர்களும் உறுப்பினராக சேர்க்கப்படணும் இது இவர் பொதுவாக சேர்க்குறாங்கல்ல, அதையும் ஆக்கியிருக்கிறாங்க. ஒரு 10 பேர் உறுப்பினர்னு சொன்னால் 7 பேர் முஸ்லீம் அல்லாதவங்க இருப்பாங்க. இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட வக்ஃபு நிறுவனம் அதை நிர்வகிக்கிற போர்டில் யார் இருப்பா? இவங்கெல்லாம் நியமித்ததெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா 10க்கு 7ங்கிற கணக்கில் அவர்கள் மெஜாரிட்டி இருப்பார்கள். இருந்து கொண்டு இந்த வக்ஃபு சொத்துக்களை இவங்க களவாண்டது அவங்க களவாண்ட போகிறாங்க. இதுக்கு வந்து இவங்க களவாண்டு தான் இருந்தாங்க. வக்ஃபு சொத்தை இவர்கள் இஸ்லாத்தின் பெயரால் இவங்க களவாண்டு கொண்டு இருந்தார்கள். இப்போ அவங்க களவாட போகிறாங்க. அதுக்குரிய வழி அமைச்சிட்டாங்க. அதை வந்து யாராவது என்ன முயற்சி பண்ணாங்க, ஒன்றும் செய்யலை. கடைசி வழி வந்து நீதிமன்றத்துக்கு போகிற ஒரு வழி மட்டும் இருக்கிறது. அதை எதிர்க்கட்சிகள் போவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நீதிமன்றங்கள் ஒழுங்காக விசாரித்தால் வந்து இது எப்படிப்பா இன்னொரு மதத்துடைய விஷயங்களில் எப்படிப்பா நீங்கள் வேறு மதத்துக்காரங்க தலையிடுறீன்னு கேட்டால் அதை தள்ளுபடி செய்யணும், முறைப்படி சரியான தீர்ப்பு வழங்குவதாக இருந்தால் அது தனியாக இருக்கட்டும். இப்போ உள்ள ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். இந்த வக்ஃபு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ஃபு வாரியம் ஆரம்பத்தில் கொண்டு வந்தாங்கல்ல, அப்போவே இதை வந்து நம்மளும் எதிர்த்து இருக்கணும். ஏன்னு கேட்டால் வக்ஃபு வாரியம்ங்கிறது ஒரு ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பு கிடையாது. எங்கள் ஊர் பள்ளிக்கு ஒருத்தர் வக்ஃபு செய்யறதுனா எங்கள் ஊர் பள்ளிக்கு தான் அது சொந்தம், அது நாட்டுக்கெலாம் சொந்தம் கிடையாது. அதை என்ன உன்னை இணைச்சி ஒரு நிறுவனம் ஆக்க முடியாது. மெட்ராஸ் இந்த பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் வக்ஃபு செஞ்சார்னா இந்த பள்ளிவாசல் உள்ள விஷயந்தான் அது. இது வந்து சென்னைக்கு பூரா உள்ள ஒரு பள்ளிவாசலுடைய சொத்தாக அது ஆக முடியாது. அப்போ ஒவ்வொரு வக்ஃபும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக செய்யப்பட்டவை. அதையெல்லாம் ஒருங்கிணைக்கிறத ஏண்டா ஒருங்கிணைக்கிறேன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? அன்றைக்கு கேட்கலை. வெள்ளைக்காரன் காலத்தில் இது கொண்டு வரும் பொழுது கிறிஸ்தவர்களுக்கு இந்த மாதிரி வாரியம் கிடையாது. கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு வந்து வக்ஃபு வாரியம் மாதிரி வாரியம் இருக்குதா? இல்லை. அந்த மக்கள் விழிப்போடு இருந்தாங்க. வெள்ளைக்காரன் அதுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வரும்போது கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு அரசாங்க தலையீடு கிடையாது. இந்துக்களுக்கு வந்து அறநிலையத்துறைன்னு சொல்லி ஒரு துறையை கொண்டு வர்றாங்க. முஸ்லீம்கள் கொண்டு வரும்போது நம்ம தடுத்து இருக்கணும், அன்றைக்கு எதிர்த்து இருக்கணும். இப்படி இது ஏன்டா எங்கள் விஷயத்தை அந்தந்த ஊருக்காரங்க பார்த்துக்குருவான், இது ஏன் கவர்மெண்ட் தலையிடுறீங்க? அந்தந்த ஊர் பள்ளிவாசலுக்கு எங்கள் மக்கள் கொடுத்துருக்குறாங்க. பள்ளிவாசலுக்கு கொடுத்தா பள்ளிவாசலுக்கு செலவு செய்வான், தர்காவுக்கு கொடுத்தா தர்காவுக்கு செலவு செய்வான், மதரசாவுக்கு கொடுத்தா மதரசாவுக்கு செலவு, நீங்கள் ஏன் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பத்திலே வர விடாமல் ஆக்கி இருந்தால் அந்தந்த ஊர் மக்கள் வக்ஃபு சொத்தை பாதுகாத்திருப்பாங்க. இப்போ ஒரு வாரியம்னு வச்சு எல்லாத்தையும் இவன் கையில் எடுத்துக்கொண்டு அந்தந்த ஊருடைய வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் வேண்டிய ஆளுக்கு ஏலம் போட்டது அணியாக திங்குவதற்காக வேண்டி முஸ்லீம் தலைவர்கள் அந்த பொறுப்புக்கு நம்ம தான் வருவோம் என்பதற்காக வேண்டி இந்த போர்டு அமைக்கும் பொழுது எதிர்க்காமல் விட்டார்கள். அவங்க சம்பாதிக்கிறதுக்காக விட்டார்கள். ஆரம்பமே தப்பாக இருக்கிறதுனால இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால் பல லட்சம் கோடிகள் அந்த பெருமானம் உள்ள சொத்துக்கள் இருக்கிற காரணத்தினால் அதை சூறையாடுவதற்கு பிளான் பண்ணி இருக்கிறாங்க. ஆனால் அதில் கெட்டதில் ஒரே ஒரு நன்மை இருக்குது. என்ன நன்மைன்னு கேட்டால், இனிமேல் நீங்கள் பள்ளிவாசலோ மதரசாவோ கட்டுறதா இருந்தால் அதுக்கு சொத்தை எழுதுனீங்கன்னு சொன்னால் அது வக்ஃபுல வந்து வராது. வக்ஃபுல எங்களை பதிவு செய்யுங்கன்னு சொல்ல இயலாது. கெட்டதில் ஒரு நல்லது இது என்ன செஞ்சிருக்காங்க, இனிமேல் நீங்கள் இப்போ பள்ளிவாசலுக்குன்னு கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், அதை வக்ஃபு வாரியத்தில் சேர்க்க முடியாது. இப்போ வந்திருக்கிற சட்ட பிரகாரம் நம்ம என்ன செய்யலாம், ஊர் ஜமாத்தெல்லாம் சேர்ந்து எங்கள் ஜமாத்துடைய சொத்துன்னு பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் வக்ஃபு போர்டு தலையிட்டு உங்களை கேட்க முடியாது. இனிமேல் இந்த தேதிக்கு பிறகு உள்ள எந்த ஒரு சொத்தையும் வக்ஃபு போர்டில் வந்து கேட்க முடியாது, வக்ஃபுல பதிவு செய்யணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொன்ன ஒரு பாதுகாப்பு அதில் இருக்குது. இதுவரைக்கும் தொலைஞ்சு போயிட்டால் கூட இனிமேல் நம்ம செய்யும் பொழுது நாங்கள் வக்ஃபு வாரியத்துக்கு வக்ஃபு செய்கிறோன்னு சொல்லாமல் எங்கள் ஊர் மக்களுக்கு நாங்கள் ஜமாத்து சங்கம் ஏதாவது வச்சுக்கிறோங்க. அவங்க ஊருக்கு சங்கம் இருக்கும், ஜமாத்துன்னு இருக்கும். அந்த ஜமாத்துக்கு நல்ல பணிக்காக நாங்கள் கொடையாக கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு சொத்தை வாங்கிட்டோம் என்று சொன்னால் இனி உள்ள எந்த ஒரு சொத்தும் வக்ஃபு போர்டு அரசாங்க தலையீடு இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். போன சொத்து போனது தான். அது பல லட்சம் கோடிகள் ரூபாயை கொள்ளையடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அது ஒரு கெட்டதாக இருந்தாலும் கெட்டதில் ஒரு நல்லது என்னன்னு கேட்டால், இனிமேல் இந்த வக்ஃபு போர்டில் போய் மாட்டாமல் இருப்பதற்கு ஒரு நல்ல அம்சம் இருக்குது. இதை தெரிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், வக்ஃபு போர்டுக்கு தெளிவு போடுறது, வக்ஃபு போர்டில் பதிவு செய்கிறதா இனிமேல் விரட்டி அடிச்சிடணும். வக்ஃபு போர்டுக்கு வேலை இல்லை, இது நாங்கள் தனியான ஒரு நிறுவனம்,
சட்டத்தில் அப்படி தான் இருக்குது என்று சொல்லி வக்ஃப் போர்டை தலையிடாமல் ஆக்கிட்டாலே இந்த ஊர் மக்கள் காப்பாற்றிடுவாங்க. சொத்துக்கள் அந்தந்த ஊர் மக்கள் கையிலேருந்து அழகாக காப்பாற்றிருப்பாங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க கையில் கொண்டவுடனே வக்ஃப் சொத்தெல்லாம் கொடுத்து கட்சிகளுக்கு தாரவாக இருக்கிறாங்க, பல கெட்ட காரியங்களுக்கு தாரவாக இருக்கிறாங்க, வேண்டிய ஆளுகளுக்கு தாரவாக இருக்கிறாங்க, 1,00,000 ரூபா மதிப்புடையதை 100 ரூபா ரேட்டை போட்டு விற்கிறாங்க. இந்த அநியாயம்லாம் நடந்தது காரணம் என்னென்னு கேட்டால் இந்த வக்ஃப் போர்டுன்னு ஒன்று இருந்ததுனால தான். அது இல்லாமல் தொலைஞ்சு போகிறது நல்லது தான். என்ன கேட்டால் அது இல்லாமல் அந்த மக்கள் கையில் இருக்கும். இனிமேல் எந்த ஒரு சொத்தும் மக்கள் கையில் தான் இருக்கும். இனிமேல் பள்ளிவாசல் நீங்கள் எழுதின சொத்தாக இருந்தாலும் சரி, மதரசாவாக இருந்தாலும் சரி, தர்காவாக இருந்தாலும் சரி, இந்த தேதிக்கு பிறகு எந்த சொத்தை நீங்கள் எழுதினாலும் சரி அதில் வக்ஃப் போர்டு தலையிடாது. அப்போ யார் கையில் இருக்கும்? அந்த ஊர் மக்கள்கிட்ட இருக்கும். அந்தந்த ஊர் மக்கள்கிட்ட இருந்து அது பாதுகாப்பாக இருக்கும். ஊர் மக்கள் என்ன செய்ய களவாண்ட விட மாட்டாங்க. இது என்ன செய்யணும்? வக்ஃப் போர்டு லஞ்சம் கொடுத்துட்டு இங்கே காரியத்தை முடிச்சிருவோம். ஊர் மக்கள்லாம் திறனாலும் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி உள்ள நிலைமை உங்கள் ஊரில் உள்ள வக்ஃப் சொத்தை யாருக்கோ தாரவாக இருக்கிறான்னு வைங்க, ஊரே திரண்டு எடுத்தாலும் சரி வக்ஃப் போர்டில் இந்த ஆர்டர் வந்துடும், அனுமதி கொடுத்து விட்டோம்னு சொல்லி நீங்கள் வாயை முடிக்கிட்டு இருப்பீங்க. இப்படி தான் நிறைய சொத்துக்களை நம்ம இழந்திருக்கிறோம். அதனால் அது கெட்ட சட்டம் கொண்டு வந்தாலும் இது கோர்ட்டில் போய் ரத்து செய்ய வாய்ப்பு இருந்தாலும் இருக்கிற சட்டத்தின் பிரகாரம் இனி ஒரு நன்மை என்னன்னு கேட்டால் எந்த ஒரு சொத்தையும் வக்ஃபில் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் விரும்பினா சேர்க்கலாம், சேர்த்தீங்கன்னா முடிஞ்சு வச்சுக்காத. நாங்கள் வக்ஃபில் இதை சேர்க்கலன்றே பதிவு செய்யலாம். இனிமேல் எந்த ஒரு நாங்கள் வக்ஃபில் ஒப்படைக்க விரும்பவில்லை, எங்கள் ஊர் மக்கள் நிர்வாகத்தில் ஒப்படைக்கிறோம் என்று சொன்னால் இப்போ உள்ள சட்டப்படி நீங்கள் ஊருக்குன்னு எழுதினாலும் வக்ஃப் போர்டு தலையிடலாம். பழைய சட்டத்தின் பிரகாரம் நீங்கள் ஊர் மக்களுக்குன்னு எழுதினாலும் என்ன செய்வான்? நோட்டீஸ் அனுப்பி வக்ஃபில் பதிவு செய்யுங்கன்னு சொல்லுவான். இப்போ ஏற்கனவே உள்ள சட்டப்படி அது இப்போ செத்து போச்சு. அந்த மாதிரி இனிமேல் கேட்க முடியாத ஒரு நன்மை இருக்கிறது. ஒரு தகவலுக்கு தெரிவித்துள்ள. அஸ்ஸலாமு அலைக்கும்.